Welcome to DS Academy. Today we're gonna learn about the basis of chemistry. ஓகேங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்றத பார்த்துப்போம். நம்மளோட சயின்ஸில் இருக்க ஒரு பிரான்ச் தான் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுதான் நம்மளோட சயின்ஸோட பிரான்ச். ஓகேங்களா? இதில் நம்ம பார்க்க போகிறது தான் கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒரு பொருளை பற்றி படிக்கிறோம், அந்த பொருளோட தன்மைகளை பார்க்க போகிறோம், அந்த பொருள் எதுனால ஆகியிருக்குன்னு பார்க்க போகிறோம், அந்த பொருளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த பொருள் என்னென்னலாம் மாற்றம் அடையுது அப்படின்றத பற்றி பார்க்குறது தான் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் தான் ஆக்சுவலி கெமிஸ்ட்ரி. இப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரஸ்டிங் ஆஃப் அயன். ஓகேங்களா? துரு பிடிக்கிறது, இதுவுமே டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். ஐஸ் மெல்ட் ஆகி வாட்டராக மாறுறது, இதுவுமே டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதுவே பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ், இது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ், இது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ், இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஏன் இது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா, ஐஸ் வாட்டராக மாறுது, நம்மளோட பொருள் அப்படியே தான் இருக்குது இந்த இடத்துல, அதோட ஃபார்ம் மட்டும்தான் மாறுதுன்றனால அதுதான் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். இப்போ என்ன புரியுது உங்களுக்கு? ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் நம்மளோட பொருள் அப்படியே தான் இருக்கணும், என்ன மட்டும்தான் மாறணும்னா அதோட தன்மை மட்டும்தான் மாறணும். இதே கெமிக்கல் சேஞ்சஸ்னால் குவைட் ஆப்போசிட்டாக இருக்கும், அந்த பொருளே மாறிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேயரே ஃபார்ம் ஆகும். இப்போ ரஸ்டிங் ஆஃப் அயன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு இரும்பு இருக்குது, அது மேலே ஈரப்பதமான காற்றுப்படுது, அப்போ அதுக்கு மேலே ஒரு ப்ரௌன் கலர் ஃபெரிக் ஹைட்ரேட் அப்படின்ட்டு ஒரு ஃபெரிக் ஹைட்ரேட் ஆக்சைடு அப்படின்ட்டு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு நியூ லேயராக ஃபார்ம் ஆகுது, அதாவது நம்மளோட அந்த பொருளே மாறுது இல்லையா, அதனால் இது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ்னால ஆகுறதுனால இது கெமிக்கல் சேஞ்சில் வச்சிடுறாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஃபிசிக்கல் சேஞ்சுனா என்ன, கெமிக்கல் சேஞ்சுனா என்னென்னு. இப்போ அடுத்து கெமிஸ்ட்ரினா என்னென்னா, ஒரு பொருளை பற்றி படிக்கிறது தான் கெமிஸ்ட்ரி அப்படின்றத பார்த்தோம். பொருள்னா என்ன, எப்படி அந்த பொருள் வருது அப்படின்றத பார்க்குறது தான் அந்த பொருள் பேர் தான் மேட்டர். ஓகேங்களா? அந்த மேட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நிறைய ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி மாலிக்யூல்ஸ் ஆகும், அந்த நிறைய மாலிக்யூல்ஸ் தான் இங்கே மேட்டர் ஆகுது. தட்ஸ் இட். ஓகேங்களா? உங்களுக்கு ஐ ஹோப் நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். எலிமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எலிமெண்ட்னா ஒரு சிங்கிள் ஆட்டம் அப்படி இருக்குன்னா அது வந்து எலிமெண்ட். காம்பவுண்ட் அப்படின்னா ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆச்சுன்னா அது வந்து காம்பவுண்ட். ஓகேங்களா? அவ்வளோதான். எலிமெண்ட்னா இது, காம்பவுண்ட்னா இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன், NH2, கார்பன், CH3, இதுக்கு இதுதான் இருக்கணும்னு இல்லை, எதுக்கு எது வேணாலும் இருக்கலாம். தனியாக இருந்துச்சுன்னா அது எலிமெண்ட், கம்பைன் ஆகி இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட். அவ்வளோதான். ஸ்டேட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பார்க்க போகிறோம். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னால் நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிக்கிறது தான். ஓகேங்களா? என்ன தெரியும், எத்தனை டைப்ஸ் இருக்குது? லிக்விட், சாலிட், கேஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இப்போ நான் சொல்லித்தரது இது எல்லாமே கெமிஸ்ட்ரியோட பேஸ் கான்செப்ட். இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் கற்றுக்க வேண்டியது எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா நீட் அண்ட் கிளியராக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரியை நல்லா புரிஞ்சு படிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது பிடிச்ச சப்ஜெக்டாக கண்டிப்பாக மாறும். நீங்கள் இன்னும் விரும்ப ஆரம்பிப்பீங்க, இன்னும் நிறைய கற்றுப்பீங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் புரிஞ்சு தெளிவாக படிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஆசிட்னா என்ன, மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆசிட்னா என்னென்னா, ஒரு pH பேப்பர்னு ஒன்று இருக்கும். நீங்கள் நார்மலாக யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வேணால் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். ஒரு pH பேப்பர் ஒன்று இருக்கும், அது நமக்கு எதில் கண்டுபிடிக்கணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்கிட்ட ஒரு சோப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சோப்பில் எவ்வளோ pH இருக்குது, அதாவது இந்த சோப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா, இல்லை ரொம்ப ஓகேவாக இருக்குமா, இல்லை ரொம்ப பேஸாக இருக்குமா, ஆசிடாக இருக்குமா, பேஸாக இருக்குமான்னு ஆக்சுவலி கண்டுபிடிக்கிறதா இது. ஓகேங்களா? இப்போ இந்த சோப்போட pH வந்து மோர் தென் 7 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆசிடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே லெஸ் தென் 7 ஆச்சுன்னா பேசிக். நியூட்ரலாக இருக்குது, அதாவது கரெக்டாக 7 இருக்குன்னா அது பேர் நியூட்ரல். எப்போவுமே நியூட்ரலோ இல்லைனா வந்து இந்த பேஸோ தான் நமக்கு நல்லது. அசிடிக் வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஷூட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி அசிடிக் ஒரு பொருளில் அசிடிக் தன்மை இருக்கா, பேசிக் தன்மை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த pH பேப்பர் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஆசிட்னா என்ன, pH பேப்பரில் மோர் தென் 7 வந்தால் ஆசிட், லெஸ் தென் 7 வந்தால் பேஸு. ஆசிட்னா அதில் ஹைட்ரஜன் இருக்கும், பேஸ்னால் OH இருக்கும். தட்ஸ் இட். அவ்வளோதான். இப்போ ஆசிட் பேஸ்னால் உங்களுக்கு ஓவராலாக கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிருக்கும்.
ஐ திங்க் நீங்கள் இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதும் நான் நினைக்கிறேன். இது நீங்கள் உங்களுக்கு புரியலனாலும் ஒரு 2 to 3 டைம்ஸ் பாருங்கள். அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.